அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ராணி புக்கு பார்க்க போகிறோம். 31/5/2026 வரக்கூடிய புக்கு. உங்களுக்காக ஏர்லியாக இந்த வீடியோ போடுறோம். இன்னும் இந்த வீடியோ சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க, சரிங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி எத்தனாவது பக்கத்தில் இருக்குது? 31/5/2026 ராணி புத்தகத்துக்கு வரக்கூடிய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். மூளைக்கு வேலை 59வது எடிஷன், சரிங்களா? இன்னும் நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலை, சால்வ் பண்ணவும் வாங்க. ஸோ முதல் கேள்வி பாருங்கள். மக்கள் பிரதிநிதிகள் இடமிருந்து வளம். மக்கள் பிரதிநிதிகள் பதவி ஏற்கும் முன் எடுத்துக்கொள்வது. எல்லாம் மக்கள் பிரதிநிதிகள்லாம் எம்எல்ஏ எம்பிஸ்லாம் பதவி ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் எடுத்துக்கொள்வது என்னதுன்னா உறுதிமொழிங்க, பிரமாணம். உறுதிமொழின்னு தான் நம்ம சொல்லுவோம். பதில் என்ன? உறுதிமொழி, சரிங்களா? உறுதிமொழி சத்திய பிரமாணம் தான் சொல்ல முடியும், பிரமாணம்னு நம்ம சொல்ல முடியாது. இல்லைன்னா வாக்குறுதி, இல்லைன்னா இங்கிலீஷில் OATH, சரிங்களா? சரிங்க, இது இப்போ கரெக்டானு செக் பண்ணி பார்ப்போம். ஒன்று மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். ரத்தம் 4 எழுத்து வரணுங்க. ரத்தம் 4 எழுத்தில் சொல்லணும். ரத்தம்னா குருதின்னு சொல்லுவோம். 4 எழுத்துனா ஊல ஆரம்பிச்சுக்கு உதிரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உதிரம் அப்படின்னா ரத்தம் தான், சரிங்க. 5 இடம் வளம் ரேல ஆரம்பிச்சுக்குங்க. விலக்கி கொள்ளுதல். விலக்கி கொள்ளுதல்னால் ரிஜெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிக்கணும். விலக்கிக்கிறது. இது என்னென்னு சொல்லுறது? விலகல் இல்லைன்னா துவப்பு அப்படின்னு சொல்லலாம். 3 எழுத்து சொல்லணும்னா ரத்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ பதில் என்னென்னா ரத்து, சரிங்க. 3 மேலேருந்து கீழே என்ன? உண்மை. உண்மைக்கு வேறு என்ன வேர்டை சொல்லலாம்? 5 எழுத்தில் உண்மைங்க. சத்தியமாக உண்மைதாங்க. சத்தியம் அப்படிங்கிறது உண்மைக்கு உள்ள வார்த்தை தான். பதில் என்ன? சத்தியம். சத்தியம் அப்படின்னா இந்த வேர்டு வாய்மைக்கும் சொல்லலாம், உண்மைக்கும் சொல்லலாம், மெய்க்கும் சொல்லலாம். சத்தியம் அப்படின்னா வாய்மை, உண்மை, மெய் 3க்கும் சொல்லக்கூடிய வார்த்தை. 3 இடம் வளம் என்ன? பரஸ்பர உடன்பாடு. கேள்வி என்ன? பரஸ்பர உடன்பாடு. 2 பேருக்கும் உடன்பாடு வந்துட்டுனா அது என்னன்னு சொல்கிறாங்க? 2 பேரும் சம்மதமாக இருக்காங்க, சம்மதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பதில் என்ன? சம்மதம், சரிங்க. 2 அறிவில்லாத அப்படின்னா அறிவில்லாதவங்களை என்னன்னு சொல்லுவீங்க? பேதையர்னு சொல்லுவோம். ஆனால் 3 எழுத்தில் கேட்டிருக்கனால மூடர் அப்படின்னு சொல்கிறோம். மூடர்கள் அப்படின்னா அறிவில்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம், சரிங்க. 4 இடம் வளம் என்ன? நாடுகளுக்கு இடையே ஏற்படும் சண்டை. நாடுகளுக்கு இடையே ஏற்படும் சண்டை என்னன்னு சொல்லுவாங்க? வார், இல்லைன்னா போர், இல்லைன்னா யுத்தம் அப்படின்னு சொல்லலாம். போர், ஓகேங்க. 4 மேலேருந்து கீழே என்ன? புத்த தியானம் புரிந்த மதத்தடி. புத்தர் எந்த மதத்துக்குலேருந்து தியானம் புரிஞ்சாங்க அப்படின்னு கேட்டால் போதி மதம். புத்தகையால் பீகார் மாநிலத்தில் புத்தகையாக இருக்குது, அங்கே உள்ள போதி மதத்துக்குள்ள இருந்து தான் அவர் ஞானோதயம் பெற்றார் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே மகாபோதி கோயில்னு இருக்குது, புத்த அமர்ந்த ஆசனம் இருக்குதுங்க, அந்த மதமும் இருக்குது. போதி மதம்ங்கிறது ஆலமதம் சொல்லுவோம், ஆள் மதம்னு சொல்லலாம். 6 இடம் வளம் என்னன்னு பார்க்கலாமா? அரங்கேற்றத்துக்கு முன் பார்ப்பது. எல்லாத்துக்கும் ஏதோ நாடகம் அரங்கேற்றம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு முன்னால் பார்ப்பது என்னென்னா ரிகர்சல், அதாவது ஒத்திகைன்னு நம்ம சொல்கிறோம். பதில் என்ன? ஒத்திகை, சரிங்களா? இப்போ 6 மேலேருந்து கீழே என்ன? உடன்படிக்கை. உடன்படிக்கை அப்படின்னா
உடன்படிக்கைக்கு என்ன சொல்கிறது? உடன்பாடு ஏற்படுறது ரெண்டு நாடுக்கு இடையில், எந்த ரெண்டு இதுக்கு இடையில் ஒப்பந்தம் என்னன்னு சொல்கிறோம்? ஒப்பந்தம்னு சொல்கிறோம். சரிங்களா? 7 இடமிருந்து வலம் என்ன? உப்பு வயல். இந்த கடல் பக்கத்தில் உப்பு எடுக்கிறதுக்காண்டி உப்பை வயலுக்குள்ளே கொண்டாந்து அதில் உள்ள நீரெல்லாம் ஆவியாக்கி அதில் தான் உப்பு எடுப்பாங்க. ஸோ அந்த இடத்த என்னன்னு சொல்லுவாங்க? உப்பளம்னு சொல்லுவாங்க. உப்பு வயல் என்னன்னு சொல்லுவாங்க? உப்பளம். சரிங்களா? 7 மேலேருந்து கீழே உண்ணாவிரதம். உண்ணாவிரதம் அப்படிங்கிறது சாப்பிடாமல் இருக்கிறது. நம்ம நோன்பு இல்லைன்னா விரதம்னு சொல்லுவோம். உண்ணாவிரதம் அப்படிங்கிறத உபவாசம் அப்படின்னு சொல்லுவோம். உபவாசம் அப்படின்னா சாப்பிடாமல் இருக்கிறது, உபவாசம் இருக்கிறது. இது இது வந்து வேண்டுதலுக்காகவும் இருக்கலாம், போராட்டத்துக்காகவும் இருக்கிறது, உபவாசம் இருக்கிறதுன்னு சொல்லுவோம். சரிங்க. 8 மேலேருந்து கீழே என்ன? மண்டை ஓடு. மண்டை ஓடை வந்து நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? மண்டை ஓடை வந்து கபாலம் அப்படின்னு சொல்லலாம், 4 எழுத்து இருக்கிறதுனால. பதில் என்ன? கபாலம். சரிங்க. 8 இடம் வந்து வலம் என்ன? ஏன்னு வந்துருக்குங்க. மீன். மீனை வந்து 3 எழுத்தில் சொல்லணும். மீனை வந்து நீங்கள் 3 எழுத்தில் சொல்கிறீங்க அப்படின்னா கயல் அப்படின்னு சொல்லலாம். கயல் அப்படின்னா நம்மளோட புக்கு, அதை இலக்கியம்படி நம்ம கயல்னா மீனுன்னு சொல்லலாம், மச்சம்னாலும் மீன் தான் சொல்லலாம். 10 இடம் வந்து வளம் இம்மு இருக்குங்க. நாகம். நாகம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லலாம்? பாம்பு. 5 எழுத்தாக இருந்தால் சர்ப்பம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. 12 இடம் வந்து வளம் என்ன? லேல ஆரம்பிச்சிருக்கு. திருப்பதி பிரசாதம். எல்லாத்துக்கும் தெரியும் திருப்பதி பிரசாதம் எல்லாம் பெரிய லட்டு. ஓகேங்க. அடுத்து 9 ஏழைகளின் ஊட்டி. ஏழைகளின் ஊட்டியை வந்து நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? ஏழைகளோட ஊட்டி எப்போவுமே சொல்லக்கூடியது ஏற்காடு தாங்க. ஏழைகளோட ஊட்டி அவ்வளோ எக்கனாமி பட்ஜெட்டோடு இருக்கும். ஊட்டி நம்ம நீலகிரி வந்து ரொம்ப செலவாக இருக்கும். ஏற்காடு வந்து எல்லா விஷயத்துக்குமே சௌகரியமாக உள்ளது. ஏற்காடு. சரிங்களா? சரிங்க. இப்போ 9 இடம் வந்து வளம் என்ன? கட்டளை. கட்டளைன்னா ஆர்டர். கட்டளைன்னா ஆர்டர், ஆணை. இங்கே வந்திருக்குங்க. ஏவல்னு சொல்லலாம். ஏவல், நான் சொல்கிற வேலையை செய்ய அப்படின்னு ஏவுதாங்கல்ல, அதுவும் கட்டளை தான். பதில் என்ன? ஏவல். சரிங்களா? சரிங்க. இப்போ 11 மேலேருந்து கீழே மரத்தோட பிசின். மரத்துலேருந்து வரக்கூடிய பிசின். முருங்கை மரத்துலலாம் பார்த்திங்கன்னா மரத்தோட பிசின் அப்படி வெளியில் வடிஞ்சிட்டு இருக்கும். அதை வந்து பசையாட்டம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு என்ன பேர்? கோந்துன்னு சொல்லுவோம். மர பிசினை வந்து நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க? கோந்து. அது பசையாக உபயோகப்படுத்துவோம். கோந்துன்னா பசைன்னு அர்த்தம் நார்மலி. 11 இடமந்து வளம். கடைசி இதுங்க. துணிச்சல் அற்றவன். துணிச்சலே இல்லாதவனை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? கோழை. துணிச்சல் அற்றவன் வந்து என்னன்னு சொல்லுவோம்? கோழை. சரிங்களா? கோழையாட்டம் இருக்கான். வீரனுக்கு ஆப்போசிட் கோழை. சரிங்களா? இதுதான் இன்றைய பதில். மூளைக்கு வேலை. நம்ம யாரை பார்த்தும் காப்பி அடிக்கலை. நம்ம தான் ஐ திங்க் இதை ஃபஸ்ட்டு போடுறோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை. சரிங்களா? யாரை பார்த்தும் ஆன்சர் எழுதுறதுக்கோ சொல்கிறதுக்கோ எங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. தப்பாக எதோ மென்ஷன் பண்ணியிருந்தா இல்லை சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. ஓகேங்களா? ராணி வாயுதல் 31/5/2026 எடிஷன். சரிங்களா? நன்றிங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க.